அனைவருக்கும் வணக்கம். டெய்லி 5 சம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கோட 5 வீடியோ முடிச்சாச்சு. இன்றைக்கி 6வது வீடியோ அப்லோட் பண்ணுறோம். 5 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்குரிய சம்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது எனில் சரியான சராசரி உயரம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த சமயம் என்ன பண்ணுறது அப்படின்னா, கொடுத்துருக்கிறது டோட்டல் 12 மாணவர்கள் கொடுத்துட்டாங்க. அவங்க சராசரி உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 152. அப்போ ஃபஸ்ட்டு 152 எழுதிக்கோங்க. 152 ப்ளஸ்ஸு அவங்க சரி பார்க்கும்போது எவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு? 172 மைனஸ் தப்பானது 148. இப்போ டோட்டல் எவ்வளவு? 12. சரியா? ஓகே. இப்போ 152 ப்ளஸ்ஸு இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 24ன்னு கிடைக்கும். டிவைட் பை 12. 152 இது 12 is 12, 2 2 is 24. 152 ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 154. அப்போ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், செகண்ட் சம் பாருங்கள். 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45 கொடுத்துருக்காங்க. சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்களை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் வரும். அப்போ 2ஐயும் சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சிறிய எண்ணின் வர்க்கம். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். சிறிய எண் என்னது? 3. அப்போ 3 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 3 9ன்னு கிடைக்கும். சரியா? சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம். அப்போ இந்த 15ஓட 4 பெருக்கணும். 15 நாளாக எவ்வளவு? 70 வரும். சரியா? அப்போ எது வராது? இந்த ஆப்ஷன் வராது. ஓகே. அப்போ இந்த ஆன்சர் வராது. ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 25 கிடைக்கும். இதோட மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும். அப்போ அதுவும் வராது. அப்போ இந்த நம்பர் வராது. டி எடுத்துக்கலாம். டி எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. டி எடுத்தோம் அப்படின்னா இதில் 6 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 36ன்னு கிடைக்கும். ஓகே. சிறிய எண்ணின் வர்க்கம் ஆனது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரிய எண்ணோட வர்க்கம் என்னது? 81. இப்போ இது பண்ணுமா, இது இந்த 9 4 மடங்குங்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்? 4 9 36. அப்போ சின்ன எண்ணோடது வந்துருச்சா? அப்போ இந்த 81லேருந்து 36 சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 11லேருந்து 6 கழிச்சா 5, 7லேருந்து 3 கழிச்சா 4. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? 2 மிகை எண்கள் வர்க்கங்களின் வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க? 45. இன்னைக்கு தேர்ட் சம். இது தேர்ட் சம்மு. மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர். அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ வண்டி சக்கரங்கும்போது சக்கரம் நம்மளுக்கு என்ன ஷேப்பில் இருக்கும்? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அதோட ஆரம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 35 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அவங்க 154 தொலைவு கடந்தால் எத்தனை சுற்றுகள் தான் கேட்குறாங்க. அப்போ டிவைட் பண்ணுன்றது தெரியுது சம்மில். ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவுக்குரிய ஃபார்முலா என்னது? 2πr. ஓகே. அப்போ 2 × 22/7 × 6 வேல்யூ கொடுத்துருக்காங்க 35. அடிச்சு கொடுங்க. 1 7 5 35. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண கிடைக்கும்? 22 2 44. மல்டிப்ளை பண்ணால் 44 5 4 5 சைக்கிள் மீத 2 4 20 22 220. ஓகே. அடுத்து பாருங்கள், 220 வருதா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனை மீட்டர் தொலைவு கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 154 மீட்டர் தொலைவு கிடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறதுல அளவுகள் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா? கிடையாது. அப்போ இதை சேமாக மாற்றணும். அப்போ மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் நம்ம என்ன செய்யணும்? பெருக்கணும். அப்போ 154 100ஆல் பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 154 2 0. ஓகே. இப்போ இந்த நம்பரை இதால் டிவைட் பண்ண போகிறோம். 220 நம்ம கண்டுபிடிச்ச 220 இருக்குல்ல, அதால் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணாக்க 0 0 கட் ஆகிடுது. 22 22 7 22 154 இந்த 0 அப்படி வரும். அப்போ எது ஆன்சர்? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. கவனிங்க, அடுத்த சமயம். சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதைப் போல 6 மடங்கு 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதைப் போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரண் சங்கர் 2 பேர் இருக்காங்க. இப்போ நான் சங்கரோட வயதை என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, சங்கரின் வயதை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. சங்கரின் வயதை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதைப் போல எத்தனை மடங்கு? 6 மடங்கு. அப்போ சங்கரை வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோமா? அப்போ சரணோட வயது என்னன்னு வச்சுக்கலாம்? 6 மடங்கு அப்படிங்கிறதுனால 6x. ஓகே. 4 வருடங்கள் கழித்து அப்படின்றதுனால +4. இவனுக்கு +4, இவனுக்கு +4. ஓகே. ஓகே, இவனுக்கு +4, இவனுக்கு +4. சரி, முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல எத்தனை மடங்கு அதிகமா? 4 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 6x +4 ஈக்குவல் 4 மடங்கு தானே அதிகம். அப்போ இந்த இதோட நம்ம என்ன பண்ணணும்னா 4 பெருக்கிக்கிறணும். 4 பெருக்கினா என்ன கிடைக்கும்? x +4. சரியா? இப்போ இது பண்ணுங்கள். 4x ப்ளஸ்ஸு 4 அங்கே எவ்வளோ வரும்? 16. ஓகே. இந்த 4x இங்கிட்டு கொண்டு வந்து என்ன கிடைக்கும்? 6x - 4x ஈக்குவல் 16 - 4ன்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண கிடைக்கும் 2x ஈக்குவல் 12. 14லேருந்து 4 கழிச்சு என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். ஓகே. அப்போ எக்ஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்துடலாமா? அப்போ 2x = 12. அப்போனா x = என்ன கிடைக்கும்? x = 12/2. அப்போ என்ன கிடைக்கும்? 2 6 12. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு? 6ன்னு கிடச்சிருச்சு. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிங்க. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? அந்த வேல்யூவை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். சங்கரோட வயது நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா? அப்போ x = 6ன்னு கிடச்சி. இது வந்து சங்கரோட வயது. அடுத்து சரணோட வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரணோட வயது நம்ம என்ன வச்சோம்? 6xன்னு வச்சோம். அப்போ 6 × 6 36. அப்போ இது கரெக்டான ஆன்சரு. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 0.35 மேலே ஒரு பார் கொடுத்துருக்காங்க. என்ற எண்ணை பின்னமாக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னா 9th ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டரில் வந்து இருக்குது இந்த சம். ஓகேவா? இந்த சம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா கவனிங்க. கொடுத்துருக்க வேல்யூவை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். என்னென்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். x = 0.35. அவங்க மேலே பாருங்கள், நல்லா பாருங்கள், லைன் கொடுத்துருக்காங்க. 35க்கு மேலே லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 35ன்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த 2 டிஜிட் கொடுத்துருக்காங்களா? இந்த 2 டிஜிட் தானே பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போ அதை வந்து 100ஆல் பெருக்கணும். அப்போ பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 100x ஈக்குவல் இங்கிட்டு இருக்க 35 இங்கிட்டு வந்துடும். அப்போ 35.35 இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஓகே. இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? ஆன்சர் தான் தேவை. அப்போ இதுலேருந்து அதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 100x - x = 35.35 -0.3535ன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகே. இப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 99x = 35 அப்படின்னு கிடைக்கும். இதெல்லாம் 0 ஆயிரும். அப்போ 99x = 35ன்னு கிடைக்குமா? அப்போ இதுலேருந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாமா? என்ன கொண்டு வரலாம்? x = 35/99. அது எங்கே இருக்குது? A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. தேங்க்யூ.